அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அதாவது நமக்கு வந்து 4 5 மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 2 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அப்படி 2 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து பயோ பாட்டனிக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து லெசன் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் இதோட கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தமிழ் மீடியத்துக்கு பார்ப்போம். நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அந்த வீடியோ ப்ளஸ் வந்து இந்த 5 மார்க்ஸ் இது பார்த்துட்டிங்கனாவே போதும். 4 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக 4மே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட 5 மார்க்ஸோட கலெக்ஷன். மோஸ்ட்லி நீங்கள் இது எல்லாமே பார்க்கும்போது நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாமே பாருங்கள். ஒவ்வொரு இயரும் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து போய் சேரும். அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2020 ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நியூ புக்கில் நடந்த கொஷின்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மகரந்த குழாய் சூழலில் நுழைதல் வகைகள், இது வந்து 2020 மார்ச்சில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதன் பயன்கள், இது நமக்கு ஒரு சில டைம் 3 மார்க்ஸ்லுமே கேட்பாங்க. பயன்கள் மட்டுமே 3 மார்க்ஸில் கேட்பாங்க. வரைபடம் மட்டும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாப்பது எவ்வாறு, இது ஜென்ரல் கொஷின்ஸு நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. அதுக்கடுத்து பாருங்கள், ராமுவும் சோமும் விவசாயிகள். ராமு தற்கலப்பின் மூலம் பயிர் பெருக்கம் செய்தார். சோமு கலப்பு தாவரங்கள் மூலம் பயிர் செய்தார். இதில் யாருக்கு புதிய தாவர வகைகள் கிடைக்கும், அதன் தேர்வு முறையோட நன்மை தீமைகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நமக்கு 9th லெசனில் படித்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து செப்டம்பர் 2020 செப்டம்பரில் நடந்த கொஷின்ஸ் பார்ப்போம். மரபணுக்களிடையே நிகழும் இடைச்செயல் உதாரணத்துடன் விளக்குக. உயிரி தொழில்நுட்பவியலின் 5 பயன்பாடுகள், இது வந்து நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் இந்த இடைச்செயல்களை வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா படிச்சிருங்க. வாழ்வதற்கு நீர் மிக முக்கிய காரணம். வறண்ட சூழலுக்கு ஏற்றவாறு தாவரங்கள் எவ்வாறு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. இந்த 4 தகவமைப்புகளுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க. இது 2020 செப்டம்பரில் கேட்ட கொஷின். அதே மாதிரி நீர் வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறதையும் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரத்தோட தாவரியல் பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. அது பிறப்பிடம், அதன் பயன்கள், இது எல்லாமே 2020 செப்டம்பர். நம்ம பனைமரம் இது வந்து சொல்லுவோம், அதை பற்றி எழுதணும். அதுக்கடுத்து 2021 ஆகஸ்ட்டில் பாருங்கள், நுண்வைத்து உருவாக்கத்துள்ள படிநிலைகள். அதே போல் ஓங்குதன்மை மறைத்தல் விவரி. இந்த ஓங்குதன்மை மறைத்தல் நிறைய கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் படிச்சிருந்தாலும் படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் படிச்சிருங்க. அதே போல் தாவரத்தை சுழற்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை. நம்ம 5th லெசன் சொல்லும்போது 2 5 மார்க்ஸ் தான். ஒன்று அடிப்படை கொள்கை, இல்லைனா அதோட பயன்கள். அதனால் கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வகைகள் கேட்டிருக்காங்க. அது 2021 ஆகஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக, அதன் முக்கியத்துவம் 2022 மேயில் கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். அதுக்கடுத்து முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மை வேறுபடுத்துக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து தாவரத்தை சுழற்பின் பயன்பாடுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்கள். 5வது லெசனில் கேட்டால் ஒன்று இந்த 5 மார்க்ஸ், இல்லைனா அடிப்படை கொள்கை. இந்த 2 5 மார்க்ஸில் ஏதாவது ஒன்று தான் திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து நறுமணப் பொருட்களின் அரசன் அரசி யாவை, அவற்றின் பயன்பாடுகளை எழுதுக. அதுக்கடுத்து காற்று மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படக்கூடிய பண்புகள், இது வந்து ஃபஸ்ட் லெசனில். இது 2022 மே மந்த்து 2022 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது 2022 ஜூலை. அதுக்கடுத்து காற்று மகரந்த சேர்க்கை மலரோட காணப்படும் பண்புகள், அதுவும் வந்து ஜூலையில் கேட்டிருக்காங்க. நீங்கள் காற்று படிக்கிறப்ப பூச்சி படிச்சிங்க, பறவை படிச்சிங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ஏதாவது ஒரு 5 மார்க்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உணவு வலையை எடுத்துக்காட்டுடன் விவரி, அதன் முக்கியத்துவம் எழுதுக. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிக்கிறதில்ல. அது 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. அதனால் விட்டுருவோம். எல்லாமே ஜென்ரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதெல்லாமே கண்டிப்பாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து செயற்கை விதைகள்னால் என்ன, அதோட நன்மைகள், இது வந்து 2022 ஜூலையில் கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாருங்கள், இங்கே 17வது கொஷின் ப்ளஸ் வந்து
1 17 பார்த்தீங்கன்னா 22 ஜூலையில் கேட்டிருக்காங்க. 21 பார்த்தீங்கன்னா 23 மேயில் கேட்டிருக்காங்க. காற்று மகரந்த சேர்க்கை மலரில் காணக்கூடிய பண்புகள். பயிர் பெருக்கத்தில் புதிய பண்பு கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. இது 2023 மார்ச்சில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 2023 மார்ச். வறண்ட நில தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்புகள். இதுவும் 23 மார்ச்சில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நீ எறிந்த ஏதேனும் இரு தாவர செயலாக்க மூல மருந்து. நம்ம லாஸ்ட் லெசனில் படிப்போம் அதோட முக்கியத்துவம். இதுவும் 23 மார்ச்சில் கேட்டிருக்காங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது? 23 ஜூனில். அதே போல் விதை பரவலின் நன்மைகள் 23 ஜூனு. தகுந்த படத்துடன் சூழ்நிலை அமைப்பை விவரி. இது 23 ஜூனு. பயிர் பெருக்கத்தில் புதிய பண்பு கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்பங்களை பட்டியலிடுக. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட 5 மார்க்ஸு. அதனால் இதில் எல்லாமே கம்பல்சரி படிச்சுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு லெசனுக்கும் முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு. கண்டிப்பாக நீங்கள் அதை மட்டுமே படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் 35 அவுட் ஆஃப் 35 வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அதோட பிடிஎஃப் இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம அதை வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுருங்க. இது எதையுமே விட்டு வைக்காதீங்க. மோஸ்ட்லி இதில் வந்து ஒரு 29 கொஷின்ஸ் இருக்குன்னா 20 கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் படிக்காத இருக்கிற கொஷின்ஸ் வந்து ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளான் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அல்லது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.